இஸ்லாமிய மார்க்கத்திலே வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய காரியங்களிலே ஒன்று பசியோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவளித்தல். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிறந்த செயலாக இஸ்லாமிய மார்க்கத்திலே கேட்கப்படும் பொழுது துதீமுத் ஆம தக்ரு சலாத்த, பசியோடு இருப்பவருக்கு உணவளியுங்கள், சலாத்தை பரப்புங்கள் என்று குறிப்பிட்டார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பசியோடு இருக்கும் பொழுது தான் மட்டும் வயிறார உண்டு இருக்கக்கூடியவர் எண்ணெய் சார்ந்தவர் அல்லர், எண்ணெய் ஈமான் கொண்டவர் அல்லர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று சொர்க்கத்தில் நுழைவதற்கான காரியங்களுள் ஒன்றாக பசியோடு இருப்பவருக்கு உணவளிப்பது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்ப இப்படி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு உணவளிக்கக்கூடிய பண்பானது ஒரு சிறந்த பண்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விரும்பப்பட்ட பண்பு, இது ஒரு ஈமான் கொண்டவருடைய பண்பு என்று இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடியதாக நம்ம அறிய முடியும். என்ன இந்த விஷயத்தில் நம்ம சொல்ல வரோம் என்று சொன்னால், கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாப்பட்டினம் பகுதியில ஒரு ஜமாத்ர கடந்த சில தினங்களுக்கு நடந்த ஒரு மிஹ்ராஜ் நிகழ்வு, விண்ணேற்றம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணேற்றம் சென்ற அந்த நிகழ்வை சிறப்பிக்கும் விதமாக வணக்க வழிபாடுகளும் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய சம்பவம் நடந்தது. இப்ப அதுல ஒரு ஒரு குறிப்பிட்ட பெண்மணி தன்னுடைய உணவு தேவைக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா, அந்த உணவை வாங்குவதற்கு அந்த ஜமாத்து வந்து டோக்கன் கொடுத்துருக்காங்க. அந்த டோக்கனை அதிகப்படியான உணவு வாங்குவதற்கு ஜெராக்ஸ் எடுத்து அவங்க உணவு பெற்றிருக்கிறாங்க. இந்த உணவை அதிகமாக இவங்க பெற்று விட்டார்கள், அந்த டோக்கனை ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க, ஜெராக்ஸ் எடுத்து ஏமாத்திட்டாங்க என்ற அடிப்படையில அந்த ஊர் ஜமாத்தில் உள்ள ஆண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை அந்த சபைக்கு அழைத்து வந்து அந்த பெண்ணிடம் கேள்வி கேட்டு விசாரணை நடத்துங்கிற பெயர்ல அந்த பெண்ணுடைய ஹிஜாபை, அது தலை துணியை இழுத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஒரு மனிதர் தாக்குதல், ஒரு ஆண் மகன் தாக்குதல் நடத்துறார். ஒரு பெண்ணை ஆண்கள் இருக்கக்கூடிய சபைக்கு அழைத்து விசாரணை செய்யறதே ஒரு முறைகேடான விஷயம். காவல்துறையே பெண் காவலர்களை வச்சுதான் விசாரணை நடத்துறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் இப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து எல்லா ஆண்களும் சேர்ந்து விசாரணை பண்ணுங்கிற ஒரு அனுமதியும் தரல. அப்படி இருக்கும் பொழுது ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து விசாரிக்கிறதுக்கு பதிலாக பெண்களை அந்த குழுவில சேர்த்து அவங்க மூலமா விசாரணை செய்திருக்கலாம். பெண்கள் சபையை உண்டாக்கி அந்த பெண்கள் மூலமா அந்த பெண்ணை விசாரணை நடத்தி அது செய்த தவறை வந்து கண்டித்திருக்கலாம். அதுவும் அந்த பெண் செய்த தவறு என்ன பெரிய பாரதூரமான தவறா? ஏதாவது பொருளை திருடிட்டாங்களா, பணத்தை திருடிட்டாங்களா, ஏதாவது அசம்பாவிதமான விஷயங்களை செய்துட்டாங்களா? ஒண்ணும் கிடையாது. தன்னுடைய உணவு தேவைக்காக ஒருத்தர் உணவை அதிகப்படியா வாங்குறாங்க, திருடுறதாக வச்சுக்கிடுவோமே, எதுக்கு அந்த உணவை திருடுவாங்க? பசியை தீர்ப்பதுக்கு. அது திருடக்கூடியவங்களை வந்து ஒரு ஹோட்டல்ல இருந்து பசியை தீர்ப்பதாக ஒருத்தர் திருடினா கூட சில ஹோட்டல்காரங்க அடிக்க மாட்டாங்க, சத்தம் போடுவாங்க, கொடுப்பாங்க, வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க பசியோடு இருக்காருன்னு சொல்லி. நம்ம கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு நினைக்கிற ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பரவிச்சுது. ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு யூடியூபர் தமிழகத்துக்கு வந்தாலும் மதுரையில வழி தெரியாம அலையும் பொழுது ஒரு தெருவில் பாக்குறாரு, பந்தெல்லாம் போட்டு மக்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு விசாரிக்கிறாரு. விசாரிச்ச உடனே அங்க இருந்த நபர் சொல்றாரு, இப்படி திருமணமாகும், அந்த திருமணத்தை நாங்க எல்லாருக்கும் உணவு பரிமாறுவோம், நீங்களும் வந்து சாப்பிடுங்க என்று அவரை கூப்பிட்டாரு. அவர் முடியாதுன்னு சொன்ன பிறகு கூட அவரை கம்பல் பண்ணி கூப்பிட்டு உட்கார வச்சு மணமகனை பரிமாறி அந்த உணவை கொடுத்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடிந்தது. அப்ப எவ்வளவு நாகரிகமான சமுதாயமாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி ஒரு உணவு தேவை, ஒரு பள்ளிவாசல்ல ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு தானே, அது அதிகப்படியா வாங்கினா என்ன குறைஞ்சிட போகுது? அந்த பெண் அதை எடுத்து என்ன பண்ணிட போறாங்க? அதை வச்சு சொத்துக்கள் வாங்கிட போறாங்களா, பெரிய பெரிய மாட மாளிகளை வாங்கிட போறாங்களா? அந்த சாப்பாடை வச்சு சாப்பிட மட்டும் தான் பயன்படுத்த முடியும். இப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நிலைமையில இந்த ஜமாத்தார்கள் இருந்திருக்கிறாங்க. வேற வேற சமூகங்கள்ல அந்த ஊர்ல பஞ்சாயத்துகள் நிகழ்த்தி அங்க உள்ள மக்களை வந்து கொடுமைப்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலையில முஸ்லிம் ஜமாத் என்ற பெயர்ல ஒரு பெண்ணை தனிமையில அழைத்து அந்த பெண் மீது தாக்குதல் நடத்தி அவருடைய உடை மீது கை வைத்திருக்கிறார்கள். வந்து இது ரொம்ப அருவருத்தக்க, கண்டிக்கத்தக்க காரியம். இதை வந்து அனைத்து ஜமாத்தார்களும் கண்டிக்க வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரியான செயல் இனிமேல் நடக்கக்கூடாது. ஜமாத் தலைவர்கள், நிர்வாகிகள் என்ற பெயர்ல கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய செயல் கண்டிக்கத்தக்கக்கூடிய செயல். இனிமேல் இது நடக்காத வகையில் அரசும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.